ஹாய்! இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கே நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குல்ல. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்ஷை எந்த சாதத்துக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். சண்டேனால நான்வெஜ் தாங்க. நான்வெஜ் இல்லாத சண்டே போர் தான். இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை ஒரு குக்கரில் வேக வைக்கலாம். அதுக்கு நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டனை 4-5 தடவை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 600 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுடலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவிலையும் மிளகாத்தூள் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரை மூடி 4-5 விசில் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டாச்சு. உங்களுக்கு 4 விசிலில் வேகலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 விசில் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெசிபிக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பிரியாணி இலை, 3-4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்துருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர விட்டுடலாம். இது நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச பூண்டையும் இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் நல்லா போட்டுடலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஆயில்லையே நல்லா பூண்டு இஞ்சியும் எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டியில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பாதியாக எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயம் போட்டாலும் ஓகே, இல்லை பெரிய வெங்காயமே ஆட் பண்ணாலும் ஓகே. இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா கிடைக்குங்கிறதுக்காக நான் 2ம் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய வேணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கி இந்த மாதிரி பொன்னிறமானதும் இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கிட்டு நல்லா அந்த வெங்காயம் எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வணங்குறதுக்காக இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மசிய விட்டுறலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும்போது இதில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு.
இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மசாலாவோடு சேர்ந்து கலந்து விட்டுறலாம். கிரேவியை நல்லா கலந்து கலர்ஃபுல்லாக வரும்போது இதில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் மட்டனையும் சேர்த்து நல்லா அந்த கிரேவியோடு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்து மட்டன் தண்ணியையும் ஊற்றி மட்டனையும் போட்டு நல்லா கிளறோம். பார்த்தாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு சால்ட்டு பத்தல, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சால்ட்டு கரெக்டாக இருந்தால் போட வேண்டாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ கிரேவி நல்லா திக்காகி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை விட நீங்கள் ட்ரை கிரேவியாக பண்ணுறதுனால இன்னொரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே மட்டன் நல்லா வெந்து வந்து இந்த கிரேவியோடு சேர்ந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. மட்டன் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ கடைசியாக இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆஃப் லெமனில் ரொம்ப சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கிரேவி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை நான் திரும்பவும் பார்க்குறேன். ஃபைனலாக இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.